படம் எம்புரான். இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லூசிஃபரோட டூன்னு சொல்றாங்க. லூசிஃபர் பார்க்காம வந்தீங்கன்னா சத்தியமா இந்த படம் பயங்கரமான மொக்க படம். ஏன்னா கதையவே காணாம். லூசிஃபர் 1 பார்த்தவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அருமையான திருப்தியான படமாக தான் இருந்துச்சு. இதுவரை மலையாள சினிமாவில் ஒரு கிரேட் அட்டம்ப்ட்னு சொல்லணும். ஒரு பேன் இண்டியா லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியா படம் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்தியிலாம் நல்லா போகும். ஏன்னா அதுக்குள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸு, கமர்ஷியல் எலமெண்ட்ஸு, டைலாக்ஸ் எல்லாத்துலேயுமே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பிருத்திவிராஜோட கண்டிப்பாக சொல்கிறேன் செகண்ட் பிளாக் பஸ்டர் மூவி, அதில் சந்தேகமே இல்லை. பரோஸில் நம்மளால தாளாட்டி தூங்க வச்சோமோ இல்லை வந்து இந்த படத்தை எழுப்பி உட்கார வச்சுட்டாரு. படம் ஃபுல்லாக ஹை ஸ்பீட் ஷாட். ஃபர்ஸ்ட் வில்லனை காமிக்கிறாங்க, 10 ஹை ஸ்பீட் ஷாட் 10 நிமிஷம் அவனை காமிச்சிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு போர் அடிக்கல. வித்தியாசமா காமிக்கிறாங்க, வித்தியாசமா எழுதியிருக்காங்க. ஒன்று வில்லன் ரோலே ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்க. அதனால வந்து படம் கனெக்ட் ஆகுது. பிருத்திவிராஜ் என்ட்ரிலாம் மாஸா இருக்குது, வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க எல்லாமே. படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்பீட் ஷாட்டாக போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து லென்த் வந்துருச்சு. 3 மணி நேரம் ஹை ஸ்பீட் ஷாட்டை கட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1.5 மணி நேரத்துக்கு குறைஞ்சிரும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹை ஸ்பீட் ஷாட். ஸோ அதை வந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவலில் பேசப்பட்டிருக்கும். இது கண்டிப்பாக வந்து மலையாள சினிமா, குறிப்பாக வந்து மோகன்லால் ஃபேன்ஸுக்கு சூப்பர் படம். அவர் இதுவரை எத்தனை படம் பண்ணியிருக்காரு? 100 படத்துக்கு மேலே பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து பேசப்படும் அவருக்கு. ஆமாம், கேமியோலாம் இருக்கு, செம்ம ஒர்த்து. அது வந்து படமே முடிஞ்சு போச்சு. குறிப்பாக வந்து தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்துக்கு தேர்ட் பார்ட் வரும். மற்ற படம்லாம் தேர்ட் பார்ட் செகண்ட் பார்ட் போடுவாங்க, வராது இல்லையா? இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரும். அதுக்குள்ளே சூப்பரான ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளால உட்கார மாட்டாங்க. தமிழ் சினிமாவிலும் அவ்வளோ கிடையாது. கரெக்டாக வந்து ஓடிடிக்கு என்ன தேவை? 2 மணி நேரம் 2 செகண்ட் இருந்தால் போதும், 2 மணி நேரம் 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதைத்தான் இவங்க கால்குலேட் பண்ணுவாங்கள. இவங்க மாதிரி 2 மணி நேரம் 58 நிமிஷம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் லைக்கை நல்ல அது என்ன சொல்றது, ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய காசு போட்டிருக்காங்க. அதில் எல்லாமே நமக்கு தெரியுது ஃப்ரேமில். குறிப்பாக அந்த படத்துக்கு பெரிய ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா மியூசிக்லாம் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. எல்லாம் கிரேஸ் மியூசிக் போட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்தர் வர்றாரு அப்படிலாம் இல்லாமல் ஒரு அருமையான மியூசிக் போட்டு கலக்கிருக்காங்க. அந்த குடும்ப அரசியல் எப்படி நான் பேசுகிறேன், குடும்ப அரசியல் பயங்கரமாக பேசியிருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பொண்ணு இருந்தா யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு வந்து பாரம்பரியத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறது, பாரம்பரியத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறது. கெடுக்கிற மாதிரி தம்பி பண்ணுறாரு, பாரம்பரியத்தை வாழ வைக்கிற மாதிரி அக்கா பண்ணுது. இதோடைய இதையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அந்த ட்ராக்கே தேவையில்லை. பட் டொவினோ தாமஸ் இருக்காங்க, மஞ்சுவாரி இருக்காங்கன்னு அந்த ட்ராக் எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க சொல்ல வந்த கதையே வேற. கண்டிப்பா இங்க மட்டும் இல்ல, கேரளாவில் கூட இருக்கும் போல இருக்குது அந்த பாலிடிக்ஸ். நம்மளுக்கு சரியா தெரியல. ஆனா கண்டிப்பா நம்ம பாலிடிக்ஸ் கனெக்ட் ஆகுது. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டொவினோக்கெல்லாம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, அப்படி இருக்கும். அது மாதிரி இவனுக்கு பிருத்திவிராஜுக்கு அதாவது டேரக்டர் அவருக்குள்ள ரோலை வந்து கரெக்டாக எழுதியிருக்காப்புல. ஸ்டார்ட் அப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் சீன் போயிட்டு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் லேக்காக இருக்குது. அதெல்லாம் பண்ணினாங்கன்னா, ஒரு தடவை செட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மஞ்சுவாரி கலக்கிருக்காங்க. அழகோ தேவதை சூப்பரா இருக்காங்க, சூப்பரா இருக்கு. படத்தை ஒரே வார்த்தை சொன்னோம்னா, லூசிஃபர் 1 பார்க்காம தயவு செய்து படத்தை வராதிங்க. செம்ம மொக்க படம், காட்ட மொக்க. லூசிஃபர் 1 பாட்டு வந்தீங்கன்னா இது நல்ல படம். ஏன்னு கேட்டா 1ல தான் ஸ்டோரி இருக்குது. அதுக்கு ரிலேட்டடான இந்த சீன்ஸ் எல்லாம் போறதுனால ஸ்டோரி என்னன்னு தெரியாம படம் பார்க்குற மாதிரி ஆயிரும். ஸ்டோரி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லவே மாட்டாங்க, தெரியாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன ஓடிச்சுன்னு கேட்டா தெரியாது, ஸ்டோரியே இல்லை, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால அது ஓகே தான் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிக்கல, பட் ஓகே, நான் ஓகேவா தான் நான் வந்து இது பண்ணேன். எனக்கு பெருசா எதுவும் அது ஆக்டிவா எனக்கு தெரியல ப்ரோ. படம் என்ன நல்லா இல்லைன்றாங்களா, தூங்கிட்டு இருக்குன்றாங்க என்ன? ஆமா ப்ரோ, உண்மையிலேயே ஆக்சுவலா நான் தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம டயர்டு. காலைல எந்திரிச்சு வரும்போது சரி ஓகே படம் நல்லா இருக்கு பார்த்தா, சரி ஆக்சுவலா ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்டா இருந்துச்சு. ரொம்ப டெட் ஸ்லோ ஆக்சுவலி. ஏன் இப்படி எடுக்கணும்? ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவ்வளோ பெரிய படம் அப்படின்ற போது ஏன் இப்படி எடுக்கணும்? ஏன் இந்த மாதிரி ஒரு ரீசன்? அதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு பர்சனா வந்து நம்ம வந்து சொல்லும் போது ஏன் இப்படி எடுத்துட்டாங்களே, ஏன் இப்படி எடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அது அவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி கொண்டு போயிருக்காங்க, அது எப்படி எடுத்துருக்காங்கன்னு. ஆனால் ஓப்பனா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பட்டு மோசம். இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது என் வாழ்க்கையில. ஒரு படத்தை மோசம் நான் சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு படத்தை வந்து நான் வந்து மோசம்னு சொல்றேன். ஏன்னா அவ்வளோ டெட் ஸ்லோவா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறேன், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா அது, ஏன்டா கதைக்குள்ள போக மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த மோகன்லால் சார் வரும்போது மோகன்லால் சார் வரும்போது அந்த ஒரு சீன் இருக்கு பாரு, வேற மாதிரி அந்த சீன். அவர் சீன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி செதுச்சு அவரை வந்து அப்படியே ஒரு மாதிரி இந்த கடவுள் காட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த கடவுள் வந்து கண்ணில் காமிக்குது. கடவுளை பாத்தீங்களா ஏதோ கடவுள் வந்துட்டார் அந்த மாதிரி தான் அந்த சீன். அந்த அவர் சீனை மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா நல்லா செதுக்கி அவ்வளோ அழகா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ. அதாவது மோகன்லால் ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப
பயங்கர ஒரு ட்ரீட்டா இருக்கும், அவருக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும். நான் ஜென்ரல் ஆடியன்ஸ் போனா கொஞ்சம் கடுப்பா இருக்கும். இல்ல எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. பட் ஆனா அப்ப இப்ப நம்ம கடுப்பா இருக்குன்னு யோசிக்கிறோம், அப்ப திடீர்னு ஒரு சீன் வரும், அந்த ஹெலிகாப்டர் சீன் வரும், பட 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 மனுஷன் என்னமா எடுத்துருக்கானுங்க அந்த மாதிரி அப்படி சொல்லி இப்படி சைலண்ட் ஆயிடுவாங்க. சோ அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாச்சு. எல்லாரும் கொடுத்து ரொம்ப அது கேமியோ மாதிரி எனக்கு தெரியல. அது கேமியோ நான் இப்படி எதிர்பார்த்தேன். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் வந்து இதோ பாரு கண்ணா இப்படி சூடு கண்ணா அப்படின்ற மாதிரி அவர் 2 துப்பாக்கி சொல்லுவார் நினைச்சேன். ஸோ ஒரு பக்கம் தெலுங்கு ஸ்டார்ல இருந்து யாராவது கூட்டிட்டு நினைச்சேன். பட் அந்த மாதிரி இது இல்லை. அவங்க ஹிந்தி மலையாளம் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே போயிட்டாங்க. இன்னும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஹிந்தியை வந்து ரொம்ப திணிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்ப நம்ம போயிட்டு இப்போ ஹிந்தி படம் எடுக்கிறாச்சுங்க, அவன் வந்து ஒரு தமிழ் படத்தை வச்சு எடுப்பானா அப்படின்னு கேட்டா அவன் வந்து எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் தமிழ் ஆடியன்ஸ் தான் எடுப்பானா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு முழுக்க எனக்கு ஹிந்தியா தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இது நான் வந்து எந்த கட்சியை சார்ந்த சொல்லல. பட் ஆனா ஒரு மூவியா பார்க்கும்போது அது மட்டுமே எனக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி ஓவரால் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, டீசென்டான மூவி, பார்க்கலாம். மோகன்லால் ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும். மாஸ் செம மாஸ்.